அதான் சொல்லுவார்கள், ஒரு ஆட்டுக்குட்டி சின்னனா இருக்கும் பொழுது தூக்கி அடிச்சிட்டா நசுங்கி போயிடும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை நெஞ்சோட தூக்கி பிலா இலைகளை வெட்டி போட்டு குலைகளை வெட்டி நம்ம மார்பிலேயே வச்சு வளர்த்து விட அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொம்பு முளைச்சு, என்ன முளைச்சு? கொம்பு முளைச்சு வளர்த்த கிடா எங்க பாஞ்சிச்சுதான்? செய்த நன்மைகளை மறந்து, செய்த உபகாரங்களை மறந்து, அதை செய்தவர்களையே குத்துகிறவர்கள் இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே பெருகிவிட்டார்கள். இது கடைசி காலம். மனுஷர்கள் எதையும் நன்றி சொல்ல மாட்டார்கள். செய்கிற எந்த காரியத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு ஆய்வு அறிக்கையில் நான் வாசித்தேன், பல வருஷங்களுக்கு முன்னால, இந்த உலகத்திலேயே இலங்கை தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு தான ஞாபக மறதி அதிகம் என்று இருக்கிறாங்க. இப்ப என்ன மாதிரியோ தெரியல. ஆனா அது இலங்கையில் நம்ம சபையை பொறுத்தளவுல செய்த நன்மைகளை மறக்கிறதுக்கு ஞாபக மறதி இருக்குது. ஆனால் கொடுக்கல் வாங்கலுக்கு ஞாபகம் நல்லா இருக்கு. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, பட்டயத்தை போல பேசாத, பட்டயத்தை போல கதைக்காத. எனக்கு கதைக்க முடியும், என்னால நியாயம் பேச முடியும், என்னிடம் நாவு இருக்குது என்று இன்னொரு மனுஷனை குத்தாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படாத, உன் பிள்ளையை குறித்து மற்றவர்கள் எத்தனை வார்த்தைகளை பேசலாம், பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளை உயர்த்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளை உயர்த்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் பேசும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதை குறித்து நீ சோர்ந்து போகாதே. ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார் அவனுக்கு, இது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு இருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்குரிய மனுஷர்களை குறித்து யாராவது பேசின வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்கு வேதனையா இருக்குதா? இன்றைக்கு உங்களுக்கு கண்ணீரா இருக்குதா? அந்த காயத்தில் கர்த்தர் என்னை தடவுகிறார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய புருஷனை பற்றி கதைச்சிருக்கலாம், உங்களுடைய மனைவியை பற்றி கதைச்சிருக்கலாம், உங்களுடைய சகோதரங்களை பற்றி கதைச்சிருக்கலாம். அது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ல, கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவேன். உங்க மனசில் இருக்கிற வேதனையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். எந்த பிள்ளைக்காக நீ கண்ணீர் விடுகிறாயோ அந்த பிள்ளையை பெரிய ஜாதியாக்கி இந்த உலகத்தில் நான் வாழ வைப்பேன், வாழ வைப்பேன், வாழ வைப்பேன். வாழ்வு கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வாழ்வை அழிக்கிறவன் சாத்தான், வாழ்வை கெடுக்கிறவன் சாத்தான், வாழ்வை கொடுக்கிறவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. யோசேப்பு சகோதரங்கள் எவ்வளவோ துன்பப்படுத்தினாங்க, என்ன ஆமென் சொல்லுங்க. கூட பிறந்த சகோதரங்கள் எவ்வளவோ நக்கல் அடிச்சாங்க. எல்லாம் அடிச்சிட்டு கடைசியா என்ன செய்தாங்க? குழியில போட்டுட்டு அவனை வித்துட்டு அவன்ற காசை இவங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கட காணிகள், எங்கட சொத்துகள், எங்கட சொந்த பந்தங்கள் தான் பறிச்சிருக்கு. இதெல்லாம் யோசேப்புக்கு ஒரே காயம், ஒரே வேதனை. அவர் எகிப்துல கர்த்தர் அவரை உயர்த்தின பிறகு அவருக்கு அந்த மனசுல காயங்கள் இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? என்னுடைய பிள்ளை ஒரே யோசிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த குழந்தையை அவன் கையில தூக்கும் பொழுது அங்கே யோசேப்பு அழுது கொண்டுதான் அதை சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். அந்த குழந்தையை தூக்கி அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டு வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார்.
அல்லேலூயா. என்னுடைய மனக்காயங்களை மறக்க பண்ணினார். என்னுடைய அண்ணா கதைச்ச கதைகளை மறக்க பண்ணினார். என்னுடைய சகோதரங்களை ஏமாத்தினதை மறக்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் உன்னுடைய வேதனைகள் மனக்காயங்களை மறக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. பைபிளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மனக்காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். அல்லேலூயா. எந்த சகோதரர்கள், எந்த நண்பர்கள், எந்த உறவுகள் உன்னை காயப்படுத்தினார்களோ அது இன்னும் அழியாம ஓடிக்கொண்டிருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறக்க பண்ணும் நன்மையை உனக்கு தருவேன். கலங்காது கலங்காது, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். கலங்காது கலங்காது. சகோதரா சகோதரி, ஏன் நீ சாக வேணும் என்று யோசிக்கிறாய்? ஏன் வீட்டை விட்டு ஓடி போக வேணும் என்று யோசிக்கிறாய்? ஏன் சபையை விட்டு போக வேணும் என்று யோசிக்கிறாய்? உன்னை தாளாட்டுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தாளாட்டுகிற